ராமநாதபுரம் மாவட்டத்தின் நெற்களஞ்சியமான திருவாடானை தாலுகா மற்றும் ஆரஸ்மங்கலம் தாலுகாவில் 1,00,000 ஹெக்டேரில் விவசாயிகள் நெல் விவசாயம் செய்து வந்தனர். கடந்த ஆண்டு வறட்சியின் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்ட இந்த பகுதியில் தற்பொழுது குறுகிய காலத்தில் விளையக்கூடிய நெற்பயிர்களை இந்த விவசாயிகள் பயிரிட்டு வந்த சூழ்நிலையில் சுமார் 70 முதல் 100 நாட்களுக்குள் வித்து முளைத்துவிடக்கூடிய RNR 909, ஜோதிமட்டை, PPT போன்ற நெல்கள் பொது நெல்களாக அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்து வந்த கனமழையின் காரணமாக இந்த நெற்பயிர்கள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கி வீணாகியது. இதனால் அப்பகுதி விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த காலம் வறட்சி நிவாரணம் மட்டும் அறிவித்து இன்சூரன்ஸ் தொகை கொடுக்காமல் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு வறட்சி ஏற்படுவதற்கு தவிர்ப்பதற்காக குறுகிய கால நெல் பயிர்களை அவர்கள் பயிரிட்டு வந்தனர். அது மட்டுமல்லாது நஞ்சை, புஞ்சை ஆகிய நிலங்களிலும் இந்த நெற்பயிர்கள் பயிரிட்டு வந்த நிலையில் தற்பொழுது மழை வெள்ளத்தால் முழுமையாக இது பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். சுமார் 60 ஏக்கர் விவசாயம் பாதிப்படைந்துள்ளதால் ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் மழை வெள்ள நிவாரணம் வழங்கிட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அது மட்டுமல்லாது இந்த வேளாண் துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் முழுமையாக இந்த பகுதியில் ஆய்வு செய்து மழை வெள்ள நிவாரணம் வழங்க உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் முக்கியமான கோரிக்கையை முன்வைத்துள்ளார்கள். வினோதினி.